தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். திவ்யா, நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடைய கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. அதற்காக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய கட்சிகள், குறிப்பாக தற்போது அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று பாமக சார்பாக அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக திருமாவளவன், ரவிக்குமார் உள்ளிட்டோரும், அதிமுக சார்பாக வைகோ உள்ளிட்டவரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முத்தரசன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக ஈஸ்வரன், அதே போன்று தனியரசு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அதனுடைய தலைவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுவரையறை என்பது 2026ஆம் ஆண்டு மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்கு தமிழக அரசு முதல் மாநிலமாக தன்னுடைய எதிர்ப்பினை தமிழக அரசு பதிவு செய்த பிறகு தென் மாநிலங்கள்ல, குறிப்பாக கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு பரவ தொடங்கி இருக்கிறது. இந்த தொகுதி மறுவரையறை பணிகள் மேற்கொள்ளும் போது இது மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இந்த தொகுதி மறுவரையறை செய்தால் தென் மாநிலங்கள்ல குறைந்த அளவு இடங்கள், அந்த நாடாளுமன்ற இடங்கள் மட்டுமே கிடைக்கும். மாறாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல பல்வேறு கூடுதல் இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடும். இதனால் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய திட்டங்கள், முக்கிய தேவைகள், நிதிகள் போன்றவற்றெல்லாம் சுணக்கம் ஏற்படும், மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருந்த நிலையில தான் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம்சாங் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல தற்போது மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் வருகை தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் வருகை தந்திருக்கிறார். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தற்போது வருகை தந்திருக்கிறார். அவரை அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், பிரதிநிதிகள் எல்லோரும் அவரை வரவேற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்லாமல் சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட கழகத்தின் சார்பாக சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக அழைப்பாளர்கள் எல்லாம் வருவதற்கான அந்த அழைப்பு தமிழக சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகளை வரவேற்பதற்காக மூத்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே.என். நேரு உள்ளிட்டவர்களெல்லாம் இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய வாயிலேயே நின்று அவர்களை வரவேற்று வரக்கூடிய இந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. அதற்காக பல்வேறு முக்கிய கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகள் என பலரும் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார். அவருடைய வருகைக்கு பிறகு இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய ஒரு மிக முக்கிய உரை என்பது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இடம்பெற இருக்கிறது. என்ன மாதிரியான கருத்துக்களை தமிழக அரசு முன்வைக்க இருக்கிறது, பல்வேறு அரசியல் கட்சிகளும் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.